ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? 2 கப்பு மைதா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப்பு மைதா, 2 கப்பு 2 கப்பு மைதா, 1 கப்பு ஜீனியை பொடி பண்ணி வச்சுருக்கேன், நல்லா நைஸாக 1 கப். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் போட்டால் போதும். 1 டீஸ்பூன் தயிர். நெக்ஸ்ட்டு 1 பிஞ்சு இந்த சோடா, சமையல் சோடா. நல்லா இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து ஜூஸியான இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு வாட்ரு, 1/4 டம்ளர் வாட்ரு. இது வந்து நல்லா 1/2 அன் ஹவர் நல்லா இதை ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊறினோன்னே அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு நல்லா இதேமாரி பிசைஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை 1/2 அன் ஹவர் மூடி வச்சுருவோம், நல்லா ஊறட்டும். அப்புறம் சுகர் சிரப்பு போட்டு இதை எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப்பு ஜீனியில் இந்த சுகர் சிரப்பு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஊறினதை எண்ணெயில் போட்டு எடுத்து இதில் அந்த சுகர் சிரப்பில் போட்டு எடுத்தால் ஜூஸியான உங்களுக்கு ஒரு குட் ஸ்வீட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ என்ன செய்வோம், இதை போட்டு எடுக்க வேண்டியதான். குட்டி குட்டி பாலாக போடணும். ஸ்மால் பாலாக போட்டோம்னா நல்லா பொண்ணு உருவெல்லாம் வரும்போது எடுத்து அந்த சுகர் சிரப்பில் போட்டு எடுத்தோம்னா ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி ரெடி. நல்லாயிருக்கும் இது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எடுத்தாச்சு. 1 பிஞ்சு ஏலக்காய் இந்த சுகர் சிரப்பில் போடுறேன். இப்போ வந்து இந்த ஸ்வீட்டு இந்த பொன்னூறுவலாக எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை இந்த ஜூஸ் இதில் போடுறேன், சுகர் சிரப்பில் போடுறேன். ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்துனோன்னா இது நல்லா ஊறிடும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.